விநாயக் தாமோதர் சாவர்கர் அஷ்டபுஜ பவானி இடத்துல உட்கார்ந்து சபதம் எடுக்கிறான் 8 வயசுல. இருப்பு வரைக்கும் அன்னைக்கு என்ன சபதம் எடுத்தானோ அதை பின்பற்றி கொண்டேதான் இருக்கு. இந்து கடவுள்கள் எல்லார் கையிலையும் ஆயுதம் தான் இருக்கு, சும்மா வச்சு விளையாட்டு காட்டுறதுக்காக இல்ல, உங்களது வேலைக்கு ஆகாதுன்னு அவர் சொல்றாரு. முத்துராமலிங்க தேவருடைய ஒரு ஆளுமையினால ஆயிரக்கணக்கான நம்முடைய தமிழ் இளைஞர்கள் எப்படி இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு போனாங்க. அதனுடைய ஆணிவேர் எங்க இருக்கு? வீர் சாவர்கர். அவருடைய மார்பு பட்டையில ஒரு இரும்பு பட்டைய வச்சு அதுல 1960 எழுதினான். அது அவர் விடுதலை ஆக போற ஆண்டு 1911 ஆண்டு. 50 வருஷம் அவருக்கு ஜெயில். ஹிஸ்டரி புக்கை ஓபன் பண்ணா அவனுக்கு என்ன தெரியும்? 1857 சிப்பாய் மியூட்டினி ஒண்ணும் கிடையாது. அது இல்லைன்னு ஒருத்தர் எழுதினார். The first war of independence ஒரு ஆள் எழுதினார். ஒரு ரெவல்யூஷனுக்கான ஒரு ஆர்கிடெக்சரை எழுதுறார் வீர் சாவர்கர். ஒரு ரெவல்யூஷன் எப்படி நடக்கணுங்கிறத எழுதுறார். ஜான்சி ராணியிலிருந்து ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மி பாய் பத்தி சொல்றார். பகதூர் ஷா ஜஃபர் வரைக்கும் சொல்றார். இன்னைக்கு ஆக்டர், நாளைக்கு எம்எல்ஏ, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு பதவி இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி கிடையாது. அவன் எனக்கு இவன் ஆபத்தானவன் என்று ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு இவர் அடிவருடியாக இருந்தார் என்று எப்படி ஒத்தனால நேர்மையாக யோசனை பண்றவனால பேச முடியும்? அனைவரும் சமமாக அமர்ந்து உணவு உட்கொள்ள வேண்டும்னு ஆரம்பிக்கிறார். எல்லா ஜாதியினை சார்ந்தவர்களும் இறைவனுடைய ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி நம்ம ஊர்ல முத்துராமலிங்க தேவரும் வைத்தியநாத ஐயரும் செஞ்சார், அதை அவர் அங்க பண்ணிட்டு இருக்கார். இடம் என்னுடைய புண்ணிய பூமி என்று எண்ணுகிறானோ அவன் எல்லாம் இந்து. இந்த எண்ணம் உடையவன் இந்துத்துவன். அவ்வளவுதான் மேட்டர். இந்துத்துவனாக இருக்கவன் கவ் வர்ஷிப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறதையும் சொல்றாரு. He is not a வீரரா. இவர் வீரர் இல்லைன்னா அப்புறம் வேற யார் வீரர் எனக்கு தெரியல. எந்தரோ மகானுபாவலோ அந்தரிக்கு வந்தனமோ என்பதாய் போல இந்த பாரத தேசத்துல வாழ்ந்து மடிந்திருக்கக்கூடிய பல மகான்களினுடைய எண்ணத்தில் விழுந்து வணங்கி வீர் சாவர்கரை பற்றிய என்னுடைய சின்ன உரையை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, நான் எல்லா மேடையிலையும் ஏதாவது ஒரு ஆழ்வார் பாட்டு சொல்றது உண்டு. அது ஏங்கிறது அப்புறம் சொல்றேன். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறை எயிற்றனில் விழிப்பேழ்வாய் அத்தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. நம்ம ஊர்ல இந்த சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு திவ்யமான ஒரு திவ்யதேசம். ஏன் ஆழ்வார் பாட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பல மேடைகள்ல எனக்கு ஒரே ஒரு அனுபவம் உண்டு. யாராவது ஒருத்தன் கடைசியில வருவான், நீங்க இதெல்லாம் பேசுனீங்க, முதல்ல என்னமோ சொன்னீங்களா என்னன்னு கேட்பான். அது எந்த மொழின்னு கேட்பான். ஆழ்வார்கள்ங்கிறவங்க இங்கிருந்து வந்தவங்க தான்ப்பா, நம்ம தாய்மொழியில எழுதியிருக்காங்க. அப்படியா? அதுக்காக அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்ப அட்லீஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஒத்தனுக்காவது ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தா நம்ம போய் பார்க்கணும்னு எண்ணம் வருமேங்கிறதுக்கு. இந்த புத்தக மதிப்புரைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் 2 கேள்விகளை கேட்பேன்.
2 கேள்வி. என்னடா இவனை வந்து பேச சொன்னா இவன் நம்மள கேட்கறானே அப்படின்னு நீங்க இல்ல வர அப்படின்னு நீங்க வந்து என்ன வேண்டாம். அந்த 2 என்ன என்றால் ரெண்டுமே ஒரு நம்பர். எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? 1960 1960. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வீர் சாவர்கர் பத்தினது தான். 1960 டக்குன்னு எண்ணத்துல உங்களுடைய எண்ணத்துல என்ன வருதோ அது சொல்லுங்க. 1911ஆம் ஆண்டு அந்தமான் ஜெயிலுக்குள்ள உள்ள போகும்போது அவருடைய மார்பு பட்டையில ஒரு இரும்பு பட்டைய வச்சு அதுல 1960ன்னு எழுதினான். அது அவர் விடுதலையாக போற ஆண்டு 1911ஆம் ஆண்டு. 50 வருஷம் அவருக்கு ஜெயில். 50 வருஷம், 25 வருஷம் இரட்டை தீவாந்திர தண்டனை. அஹிம்சை முறையில போராடினவங்க யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை வந்திருக்கா? யாராவது யோசனை பண்ண வேண்டாமா? அது அப்புறம் 50 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டிய அளவுக்கு அவர் என்னையா செஞ்சாரு? பாம்பு போட்டாரா? யாரையாவது எடுத்து வெட்டினாரா? ஒன்னும் பண்ணல. இப்ப அடுத்த கேள்வி. 1857 டக்குன்னு சொல்லணும். 1857 என்னது? நான் இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அதுதான் சரியான பதில். 1857 என்றால் அது வரைக்கும் இன்றைக்கும் பல இடங்கள்ல சிப்பாய் கலகம்னு தான் எல்லாருக்கும் தெரியும். சிப்பாய் கலகம், மியூட்டினிப்பா. 4 பேர் ஆர்மி ஆபீசர், 4 சிப்பாய் சேர்ந்து சண்டையை போட்டான், அவ்வளவுதான். ஒண்ணுமில்லை, இன்சிக்னிபிகன்ட் ஈவெண்ட். இந்த நரேட்டிவ் அம்மா சொன்னாங்களே, இந்த ஃபேக் நரேட்டிவ் அன்னிலிருந்தே இருக்கு. அந்த 1857ங்கிறது ஒண்ணுமே கிடையாது என்று நம்ப வைக்கப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் தான் இந்த இந்திய கூட்டம். எத்தனை படிச்சவனா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரி புக்கை ஓபன் பண்ணா அவனுக்கு என்ன தெரியும்? 1857 சிப்பாய் மியூட்டினி ஒண்ணும் கிடையாது. அது இல்லைன்னு ஒருத்தர் எழுதினார். The first war of independence ஒரு ஆள் எழுதினார். அந்த புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு 1909-10 இங்கிலாந்துல உட்கார்ந்து எழுதுறார் அவர். அப்போ இங்கிலாந்துடைய ஹோம் செக்ரட்டரி வின்ஸ்டன் சர்ச்சில் ஹோம் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அது அவர் பிஎம் ஆகும்போது நமக்கு வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துடுறது. நான் சொல்றது 1909-10 அந்த பீரியட். அவர் ஒரு கமெண்ட் எழுதுறார். This is a dangerous book for us in India. இந்த புத்தகம் இந்தியாவுக்கு போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கரெக்டா கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அந்த புத்தகத்துல ஒரு ரெவல்யூஷனுக்கான ஒரு ஆர்கிடெக்சரை எழுதுறார் வீர் சாவர்கர். ஒரு ரெவல்யூஷன் எப்படி நடக்கணுங்கிறத எழுதுறார். ஜான்சி ராணியிலிருந்து ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மி பாய் பத்தி சொல்றார். பகதூர் ஷா ஜஃபர் வரைக்கும் சொல்றார். இந்து மக்கள் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையா இருக்க வேணுங்கிறத பத்தி சொல்றார். எப்படி ஆர்மிக்குள்ள அன்றைக்கு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மிக்குள்ள மக்கள் இருந்து ஆர்ம்ஸ் ட்ரைனிங் பெற்றுக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு அவர்களே எதிர்த்தார்களோ அதை போல நாம் எப்படி ஒரு கோஆர்டினேட்டடா செயல்படணும் அப்படிங்கிறதையும் அவர் எழுதுறார். அதனாலதான் சொன்னான் வின்ஸ்டன் சர்ச்சில் மோஸ்ட் டேஞ்சரஸ் புக்னா. எத்தனையோ புத்தகங்கள் வெளியில வந்த அப்புறம் பேன் பண்ணுவான். இவர் புத்தகம் எழுதும் போதே பேன் பண்ணிட்டான். இவர் இந்த மாதிரி எழுதுறாருங்கிறது வெளியில தெரிஞ்சு புக் வாஸ் பேன்ட். புத்தகத்தை அச்சிட முடியல அவங்களால. ஊரா அலையறார். ஒரு கண்ட்ரிக்கா போறார் ஆட்களை வச்சு. ஜெர்மனிக்கு போறாங்க. பல கண்ட்ரீஸ்ல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அச்சடிச்சு அந்த புத்தகம் அது ஒரு புக் ஷேப் எடுத்து இந்தியாவுக்கு வருது. அந்த புத்தகத்துக்கும் சாவர்கர் ஜெயில வச்சதுக்கு என்னையா சம்பந்தம்? HSRAன்னு ஒரு இயக்கம். அம்மா பகத்சிங் பத்தி சொன்னாங்க. ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மி.
அந்த ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் ஆர்மியை ஆரம்பிச்ச பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு, அவங்க 3 பேரும் அவர்களுடைய போராளி இயக்கத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஆள் எடுக்கிறதுன்னா இன்னைக்கு ஆக்டர், நாளைக்கு எம்எல்ஏ, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொரு பதவின்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி கிடையாது. அந்த போராளி இயக்கத்துக்குள்ள போகிறதுக்கு இன்டர்வியூ வைக்கிறான் பகத்சிங். என்னையா இன்டர்வியூ? இது எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னு கேக்குறீங்களா? 1976 1976 துர்கா பிரசாத் கண்ணா அப்படிங்கிற அன்னைக்கு பகத்சிங் கிட்ட வேலை பார்த்த ஒரு போராளியோட இன்டர்வியூ இருக்கு. அவர் சொல்றார், அப்ப அவருக்கு 85 வயசு இருக்கிற, அவர் சொல்றார், நான் அந்த இயக்கத்துக்குள்ள போறக்கும் போது அந்த 3 பேர் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. யாரு? பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு 3 பேர். என்ன கேட்டான்னா, என்ன படிச்சேன்னு கேட்டான். என்ன படிச்சேன்னா, நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சேன். அது இல்லை. ஊவே சாமிநாதன் இருந்தாரு. அவர் என்ன சொல்றார், அவருடைய என் சரித்திரத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. எந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி தான் அவங்க சொல்றாங்க. அதே கான்செப்ட் அங்க நீங்க கொண்டு போனீங்கன்னா, பகத்சிங் கேட்கிறான், த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வீர் சாவர்கர் எழுதினாரே, அதை நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேங்க. த லைஃப் ஆஃப் பாரிஸ்டர் வீர் சாவர்கர்னு ஒரு புத்தகம் வந்திருக்க, அதை நீ படிச்சிருக்கியான்னு. இதெல்லாம் தான் நான் படிக்கிறேன். அப்ப உள்ள வாங்குறான். என்ட்ரி பேரியர் எப்படி இருக்கு? இதெல்லாம் நீ படிச்சிருந்தாயா நீ வந்து என்கிட்ட வேலை பார்க்க முடியும். அது போராளி இயக்கம். 8 வயசு பையன் 9 வயசு பொன் குழந்தையுடைய இடுப்புல பாம கட்டிட்டு போறது இல்லை. அது போராளி இயக்கம் இல்லை. இப்படி அப்ப நமக்கு தெரியும் இந்த பகத்சிங் என்ன பண்ணார், ராஜகுரு, சுக்தேவ் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க. இப்படி பல நூற்றுக்கணக்கான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்மளதான். அதனாலதான் அவருக்கு 50 வருஷம் ஜெயில்னு சொல்லி அந்தமான்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறார். அவ்வளவு பெரிய குற்றம் அது. ஆர்ம்டு ரெபல்லியன் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். யார பண்ண சொல்றான்னா, நீ ஆர்மியில இருக்கல்ல, நீ அங்க போய் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் வாங்கிக்கோ, ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீ வந்து அதை விட்டு வெளில வா, யூ டர்ன் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். மகாத்மா காந்திய வீர் சாவர்கர் இங்கிலாந்துல சந்திக்கிறார். அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த வாத சம்வாதங்கள்லாம் டீடைல்டா இருக்கு. மகாத்மா காந்தி அவர்கிட்ட சொல்றார், ராம ராஜ்யத்தை பத்தி தான் நான் வந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறார். நான் இங்க அரசியல் பேச முடியாதுங்கிற. அதே மேடையில வீர் சாவர்கர் எழுதுறார். அவர் எழுந்து வந்து பேசுறார், இவர் சொல்றது எல்லாமே நியாயம்தான், நமக்கு ராமராஜ்யம் வேணும். ராமருக்கு எப்படி ராஜ்யம் கிடைச்சது? ராமர் இலங்கையில போய் அஹிம்சையில உண்ணாவிரதம் இருக்கல, ஆர்ம்ஸ் எடுத்தார். அவருடைய ராஜ்யத்தை அவர் அமைப்பதற்கு, அவர் இழந்த பொருளை மீட்பதற்கு அவர் சஸ்திரம் எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்து கடவுள்கள் எல்லார் கையிலையும் ஆயுதம் தான் இருக்கு, சும்மா வச்சு விளையாட்டு காட்டுறதுக்காக இல்ல, உங்களது வேலைக்கு ஆகாதுன்னு அவர் சொல்றாரு. அப்படி என்று வீர் சாவர்கருடைய வாழ்க்கையிலேயே ஏற்பட்டதாக அவரே சொல்றார். அதை பத்தி விக்ரம் சம்பத் இன்னும் பல பேர் எழுதியிருக்காங்க. ஆனா அதே சமயம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் எழுதுற, அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வீர் சாவர்கரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவர் எங்க போனார் வந்தாருங்கிறதெல்லாம் வேற. 8 வயசு பையன், 8 வயசு குழந்தை. அவர்களுடைய இல்லத்துல அஷ்டபுஜ பவானியுடைய ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த 8 வயசு பையன் உட்கார்ந்து ஒரு சபதம் எடுக்கிறான், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அந்நியர்களை நான் வெளியேற்றுவேன். 8 வயசு குழந்தை. அப்படி என்ன அவனுக்கு கோபம்? அந்த சமயத்துல ஷாபேக்கர் பிரதர்ஸ்ன்னு அங்க ஒரு 2 பேரை ஆங்கில அரசு தூக்குல போடுறது. ஏன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
அவங்க 2 வெள்ளைக்கார அதிகாரிகளை கொன்றார்கள். ஏன் கொன்றார்கள்? அப்போ அந்த நம்முடைய நாட்டுல கொடுமையான பிளேக் நோய், கொடுமைன்னா கொடுமை, வீடுகளுக்குள்ள புகுந்து ஆங்கிலேய அதிகாரிகள் ஆட்களை பிடித்து கொண்டு ரொம்ப தூரத்துல எங்கேயா கொண்டு போய் விட்டுற வேண்டியது, அவங்க வராத மாதிரி. வீட்டு பெண்கள் இடத்துல அத்துமீற வேண்டியது, பெண்கள் குழந்தைகள் எல்லார்ட்டையும். இதெல்லாம் பார்த்து பார்த்து கொதித்து சும்மா இருந்தா முடியாதுன்னு சொல்லி இவங்க போய் அந்த அதிகாரிகளை அடித்து கொன்று விடுகிறார்கள். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பையன், சின்ன பையன் விநாயக் தாமோதர் சாவர்கர் அஷ்டபுஜ பவானி இடத்துல உட்கார்ந்து சபதம் எடுக்கிறான். 8 வயசுல இருப்பு வரைக்கும் அன்னைக்கு என்ன சபதம் எடுத்தானோ அதை பின்பற்றி கொண்டேதான் இருந்தான். ஒரு நாள் கூட அதுல இருந்து மாறல. வீர் சாவர்கர் முழுக்க படிக்கணும். அவன் சொல்லுவான், இவன் சொல்றான், எவனா என்ன சொல்லிட்டு போறான். அத்தனை விஷயம் இருக்கு அவர்கிட்ட. அவரை பற்றி பேசுவதற்கு இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாசம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு அவருடைய புண்ணிய திதி நடக்கிறது. நமக்கு அது அந்த கிட்டத்தட்ட வந்துருது. அதுல பாருங்க, பூர்ண ஸ்வராஜ் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினது இவர் தான். எந்தையாவது நீங்க படிச்ச ஹிஸ்டரி புக்ல எங்கேயாவது இருக்கா? நாம இன்னும் நிறைய பார்க்க போறோம் அதை பத்தி. சின்ன பையனா 14-15 வயசுல இருக்கும்போது சீக்ரெட் சொசைட்டின்னு வைக்கிறார். சின்ன பையன், சீக்ரெட் சொசைட்டி, மராத்திய மொழியில மித்ர மேளான்னு வைக்கிறார். அதாவது வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. மித்ர மேளான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிற மாதிரி. அதுல ஒரு கேமஃபிளாஜ் உள்ள என்னன்னா, அந்த மித்ர மேளாவுக்குள்ள யாரெல்லாம் வரானோ எல்லாரும் ஒரு சபதம் எடுக்கணும். இந்த நாட்டுக்காக நான் என்னென்ன செய்ய போறேன், யார் யாரை அடிக்க போறேன், வதிக்க போறேன், எதையெல்லாம் நாம் எதிர்க்க போகிறோம், இதெல்லாம் சொல்லும். ஒரு 16-15 வயசு பையன். இந்த சீக்ரெட் சொசைட்டிக்கு இவருக்கு யார் ரோல் மாடல்னு கேட்டா, இத்தாலியை ஒருங்கிணைத்த மாஜினிங்கிற அந்த மாஜினியுடைய புஸ்தகங்களை இவர் வாங்கி படிக்கிறார். எங்கிருந்து கிடைச்சதுன்னு தெரியல. ஆக்சுவலா அன்னைக்கு இருந்த இந்தியாவை நாம பார்க்கணும். He draws inspiration from so many people, from these people who are not known. And அவர் எந்தெந்த மீட்டிங் எங்க போனாலும் ஆட்களை ஒண்ணு சேர்க்கிறது. இப்ப சுப்புஜி சொன்ன மாதிரி தான், எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும். நம்ம ஒன்னா சேர்த்த அப்புறம் அவங்கள்ட்ட நாம பேசிக்கலாம் சொன்னார். ஸ்கூல்ல இதை பண்றார். பூனால ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்றார். அங்கேயும் இதை தான் பண்றார். காலேஜை விட்டு வெளியில அனுப்பும்படியான ஒரு சூழ்நிலை வருது. அவருக்கு 10 ரூபா ஃபைன் போடுறாங்க. ஃபைன் கட்ட காசு இல்ல. பாலகங்காதர் திலகர் இவருக்கு 10 ரூபா கொடுக்குறாரு. அந்த 10 ரூபாயை வச்சுட்டு இவர் அந்த ஃபைனை கட்டிட்டு வெளில வர. அதற்கு பிறகு இவருக்கு கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவர் இங்கிலாந்துக்கு போயிடும். இங்கிலாந்துல போய் சும்மா இங்கிலாந்துல அவர் பாரிஸ்டர் படிக்கிறதுக்கு போறார். ஆனா அதை தவிர எல்லா காரியமும் பண்றார். அங்க போன அவர் கரெக்டா உணர்ந்துட்டா, இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்காக நம்மளால வேலை செய்ய முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற லாஸ் அந்த மாதிரி இருக்கு. இதே குற்றத்தை, அதாவது அந்த காலத்துல இந்த செயலை நான் இங்கிலாந்துல பண்ணேன்னா என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆகையினால நான் இதை அங்க போய் பண்றேன். என்ன பண்ண போறேன்னா ஆர்ம்ஸ் கலெக்ட் பண்ணணும். அஸ்திர சஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்குள்ள நம்ம எடுத்துன்னு வரணும். ரெவல்யூஷனை உண்டாக்கணும். இப்படிதான் அவருடைய கான்செப்ட். இதுக்காக அவர் அங்க போறார். பிக்காஜி காமா இந்த மாதிரியான ரொம்ப பெரிய மனிதர்களுடைய பழக்கம் கிடைக்கிறது. இந்தியா ஹவுஸ் என்று அந்த இடத்துல இருக்கு. இந்தியா ஹவுஸ் அது வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருந்த இந்த இந்தியா ஹவுஸ் இவர் போன அப்புறம் அப்படியே மாறுறது. எல்லாருமே ரெவல்யூஷனரி. யாரெல்லாம் இருந்தா அவங்க கூட வாவேசு ஐயர் இருந்தார். இன்னைக்கு அவரை பத்தி யாருக்காவது தெரியுமா? நம்ம ஊருக்கார்.
TSS ராஜன் டாக்டர், அவர் வந்து MBBS படிக்கிறதுக்கு போனார், அவரோட அசோசியேட்டடா இருந்தாரு. இந்த புத்தகம் எழுதினாரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த புத்தகத்தினுடைய ஒரு தாக்கம் எவ்வளவு தூரம் இருந்ததுன்னா, இவர் எழுதினது 1909-10. 1946 இதனுடைய தமிழாக்கமும் வருது. பெயர் வந்து எரிமலைன்னு சொல்லி கலைமகள் பப்ளிகேஷனா வந்திருக்கு. அதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியில இருந்தவர் அதை தமிழ்ல எழுதி இந்திய தமிழர்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போறார். இப்ப நமக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும்? முத்துராமலிங்க தேவருடைய ஒரு ஆளுமையினால ஆயிரக்கணக்கான நம்முடைய தமிழ் இளைஞர்கள் எப்படி இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு போனாங்க. அதனுடைய ஆணிவேர் எங்க இருக்கு? வீர் சாவர்கர் கிட்ட இருக்கு. ராஜாஜி சொல்றார், நான் இந்த இந்திய விடுதலை போராட்டத்திற்கு எனக்கு ஒரு ஆணிவேராக இருந்தது, ஆரம்ப கட்டமாக இருந்தது இந்த புஸ்தகம் தான் சொல்றார். அவர் அப்புறம் மகாத்மா காந்தியோட போயிட்டு அது வேற விஷயம். ஆனால் எத்தனையோ பேரை ஆரம்பிச்சு வச்சது இந்த ஒரு புஸ்தகம். இவ்வளவு டேஞ்சரஸ் புக்குன்னு சொல்லி அன்னைக்கே அவ்வளவு அறிவோட வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னான். இந்த புஸ்தகம் இந்தியாவுக்கு போனா நம்ம கதை முடிஞ்சதுன்னு அவன் எழுதி வச்சிருக்கான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. அவர் அங்க அந்தமான் ஜெயிலுக்கு போயிடுற, அவர் மட்டும் போல அவரோட அண்ணனும் போற. அதுக்கு முன்னாடியே அவருடைய அண்ணன் பேரு பாபுராவ் தாமோதர் சாவர்கர். அண்ணனும் தம்பியும் ஒன்னா அந்தமான் ஜெயில இருக்காங்க. அண்ணா யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெட்கேவாரோட சேர்ந்து RSS ஆரம்பிச்சவர். அதுக்கப்புறமா அந்த அந்தமான் ஜெயில இவ்வளவுதான் கஷ்டம். அந்த ஒரு சாப்டரையும் படிக்கும் போது இதை படிக்க முடியல. ஆக்சுவலா என்னென்ன பண்ணினாங்க அவரை அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மட்டும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். மற்றதெல்லாம் என்னால அதை பத்தி பேச முடியல. 2 கைகளையும் நாம தூக்கி வைத்துக் கொண்டிருக்கணும். 2 காலை 4 நாள் நிற்கணும். 1 செக்கு இழுக்கணும். ஒரு நாளைக்கு 5 லிட்டரோ 3 லிட்டரோ எண்ணெய் வர வரைக்கும் செக்கு இழுக்கணும். செக்க தள்ளணும். சரி, சாப்பாடு என்ன? அதுல வந்து எலி பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே இருக்கு. அதைத்தான் சாப்பிட்டாகணும். வெறும் கஞ்சி தான். இதெல்லாம் அந்த புத்தகங்கள்ல வருது. இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆறுது? வயிற்றுப்போக்கு வருது. சரி, அதனால என்ன? போயிட்டு வந்துட வேண்டியது தானே? போக முடியாது. ஒரு நாளைக்கு 2 தடவை தான் நீங்க வந்து வெளியில போக முடியும். இயற்கை உபாதைகளுக்குமே 2 தடவை, காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை. இந்த மாதிரியான ஒரு உடம்புல என்ன பண்றது? ரூம்லயே அதை நடத்தி கொள்ள வேண்டியது. மனித கழிவுகளுடனேயே உட்கார்ந்துருக்கணும். அங்கேயே உணவு சாப்பிடணும். உடம்பு என்ன ஆகும்? எல்லா வியாதியும் வந்து. இதுல மத மாற்றங்கள் வேறு உள்ளுக்குள்ள. அவர் அதை போய் எதிர்க்கிறார். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்துக்கு போனா அவனுக்கு இன்னும் கொஞ்சம், அவனுடைய ஆகாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்றான். இந்த ஒரு ஆஸ்பெக்ட தான் அறிவாளிகள் என்றெல்லாம் இன்னைக்கு நாம பேசிக்கொள்ளுங்கள். வீர சாவர்கர் அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார். 7 தடவை கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய SMல எழுதுறவங்க எல்லாம், நீங்கள்லாம் வந்து சாவர்கர் பரம்பரையா இருக்கிறதுக்கு பெருமைப்படும். ஏன்னா இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். அவர் எழுதினது மன்னிப்பு கடிதம் இல்லை. இன்னைக்கு ஒரு சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போன உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க? பெயில் பெட்டிஷன் போடுறாங்களா இல்லையா? எதுக்கு போடுறாங்க? நீங்க மட்டும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நான் மட்டும் உள்ள நாம இருக்க வேண்டியது தானே? அப்படி இல்லாமல் அதை விட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு வழி இது. அவ்வளவுதான். இன்னொரு பேர் இருக்கு, அவ்வளவுதான். அவர் என்னத்துக்கு எழுதுறாருன்னா,
இவருக்கு 50 ஆண்டுகள், இவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல பேருக்கு அந்த மாதிரி 50 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளும் இத்தனை அறிவையும் அங்க உள்ள உட்கார்ந்து அங்க உள்ள இருந்ததுன்னா இந்த நாடு வேணப்படும். அது சொல்ற, நீ என்ன கண்டிஷன் வேணா போட்டுக்கோ, என்ன வெளியில விட, மத்த நான் பாத்துக்கிறேங்கிற. 7 தடவை பண்ணிருக்காரு. 3 தடவை என்ன பண்றாருன்னா, அந்த மெர்சி பெட்டிஷன்ல அவர் எண்ட்ல எழுதுறார், என்னை இத்தனை பேரை வெளியில அனுப்பும் போது அவர் அவனுக்கு ஒண்டி எழுதிக்கல, எல்லாருக்காகவும் எழுதினார். எல்லாரையும் எழுதவும் சொன்னார், நீங்களும் எழுதுங்க. பல பேருக்கு எழுத படிக்க தெரியல, அவங்களுக்கு தானே எழுதி கொடுக்கிறார். அப்படி எழுத படிக்க தெரியாத அங்க போய் மாட்டின்ற பல பேர் தமிழர்கள். நம் தமிழ் மக்களை, நம்மளுடைய தமிழர்களுக்காக அந்த வெள்ளைக்காரனிடத்துல இந்த மாதிரி இவங்களை வெளியில விடுன்னு சொல்லி எழுதி கொடுத்தவரை நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், அவர் கோழைன்னு சொல்லி. நம்முடைய சொந்தங்கள் அவங்க எல்லாம், இல்லாட்டா அவங்க அப்படி செத்து போயிருப்பாங்க. அத்தனை பேருக்கும் இவர் எழுதுறார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு பாரிஸ்டர். இவர் பாரிஸ்டர் முடிச்சிருந்தாலும் இவருடைய காலேஜ் டிகிரியில இருந்து, பாரிஸ்டர் டிகிரியில இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர் பாரிஸ்டரா இல்லவே இல்லை, உயிர் போற வரைக்கும். அங்க கிட்டத்தட்ட 11 வருஷமா இருக்கார். அந்த கடைசி வரி என்ன சொல்றாருன்னா, இந்த குரூப்ல எனக்கும் நீங்க மெர்சி பண்ண போறது, என்னையும் நீங்க ஆட் பண்றதுதான் உங்க பிரச்சனைன்னா, நான் அந்த மாதிரிலே இருக்கேன், மத்தவங்களெல்லாம் வெளியில விடுங்க. நீங்க மத்த எல்லாரையும் நீ வெளியில விட்டுட்டேன்னா போறோம், என்ன விட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிறேன்னு எழுதுறேன். அதை யாராவது சொல்றானா? எந்த சேனல்ல யாரோ பெரியவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, இன்க்ளூடிங் சசி தரூர். அவர் கொஞ்சம் ஓரளவு நேர்மையா இருந்தார். ஏன்னா அவரு கொஞ்சம் ஹிஸ்டாரியன்னா உண்மையில சொல்லணும். அந்த மெர்சி பெட்டிஷனை படிச்சுல பார்க்கணும். நான் அந்த மெர்சி பெட்டிஷன் 7 நான் படிச்சேன். ஒரு மாதிரி அந்த காலத்து, அதாவது நம்ம ஹிந்து பேப்பர் முன்ன ஒரு காலத்து ரொம்ப நல்லா இருந்ததுல, அப்ப அந்த மாதிரியான லாங்குவேஜ்ல இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு, நான் எங்க ஓடி போயிட போறேன், prodigal son will have to come back to his mother அப்படின்னு. அது அந்த காலத்துல எழுதுற வழக்கம். இந்திய விடுதலை போராட்டத்துல ஜெயிலுக்கு போனவங்க யாருமே, ஜெயிலுக்கு போனவங்கள்ல பல பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துதானே வந்திருக்காங்க. காந்தியில இருந்து, நேருல இருந்து. விடுதலை போராட்டத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கம் அரஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் ராமசாமி நாயக்கரும் அதான பண்ணாரு. அதனால இது ஏதோ ஒரு இழிவெல்லாம் இல்ல. இவர் யாருக்கெல்லாம் உதவி பண்ணினார்? இன்றைக்கு பாரத பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைசராக இருக்கக்கூடிய சஞ்சீவ் சன்யாலுடைய தாத்தா சத்யேந்திரநாத் சன்யால் என்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவர் வெஸ்ட் பெங்கால் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அவருக்கு இவர் தான் எழுதுறார், நீ எழுது. அவர் எழுத மாட்டேங்க. நான் சொன்னேன், நீ உன் டயத்தை இங்க வேஸ்ட் பண்ணாத, நீ இந்தியாவுக்கு போ, அங்க போய் நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இங்க டயத்தை வேஸ்ட் பண்ற, உன்னுடைய இளமைய, உன்னுடைய அறிவை இங்க வேஸ்ட் பண்ணாதேங்கிற. அத அவரே எழுதின சுயசரிதையில எழுதுறார். என்னை எழுத கம்பல் பண்ணினார் சாவர்கர் என்று எழுதுறார். அதை யாராவது பேசுறாங்களா? எந்த ஹிஸ்டரி புக்லயாவது வருதா? எதுக்காக நான் இவ்வளவு தூரம் ரிப்பீட் பண்றேன்னா, நீங்க இதை எடுத்துக்கொண்டு வேற இடத்துல பேசும்போது இதெல்லாம் சொல்லுங்க. இவர்கள் அடிக்கிறதெல்லாம் போய் இதெல்லாம் வருது. இவர் மன்னிப்பு கடிதம் அளித்தார் சார், உண்மைதான். எல்லா மன்னிப்பு கடிதையும் வெள்ளக்காரன் ஒத்துக்கவே இல்லை. அதை அவன் ரிவ்யூ பண்றான். என்ன பண்றான்னா, he does not sound convincing, I cannot believe in him, he is a dangerous fellow. இப்படித்தான் எழுதிட்டு இருக்கான். அவன் எனக்கு இவன் ஆபத்தானவன் என்று ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு இவர் அடிவருடியாக இருந்தார் என்று எப்படி ஒத்தனால நேர்மையாக யோசனை பண்றவனால பேச முடியும்? உண்டா இல்லையா? அடிப்படை நேர்மை வேண்டாமா? அங்க 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. இவரை வெளியில அனுப்புறான். வெளியில அனுப்பி ரத்னாகிரிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஜெயில வைக்கலாம். அங்க ஒரு 12 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷமோ என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே தான்ப்பா நீ இருக்கணும், நீ அந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளில வரக்கூடாதுன்னு, நீ எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவர் வெளில வர்றதுக்கான பெயில் கண்டிஷன். அது எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு
அவர் வெளியில வந்து எதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரோ எல்லாத்தையும் பண்ணார். ஆனால் அவர் அந்த ரத்னாகிரியில இருந்த பொழுது அரசியல் வேலை தானே செய்யக்கூடாது, நான் வந்து சமூக வேலையை செய்யறேன்னு ஆரம்பிக்கிறார். என்ன செய்யறார்? ஜாதி ஒழிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அனைவரும் சமமாக அமர்ந்து உணவு உட்கொள்ள வேண்டும்னு ஆரம்பிக்கிறார். எல்லா ஜாதியினை சார்ந்தவர்களும் இறைவனுடைய ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி நம்ம ஊர்ல முத்துராமலிங்க தேவரும் வைத்தியநாத ஐயரும் செஞ்சார், அதை அவர் அங்க பண்ணிட்டு இருக்கார். அங்க கடும் எதிர்ப்பு, கோவிலுக்குள்ள விடமாட்டேன்றான். அப்ப இவர் என்ன பண்ணார்? அவரே ஒரு கோவில் கட்டினார். பதீத்த பாவன் மந்திர்னு ஒரு கோவில் கட்டுறார். அங்க அவர் ஒரு பிள்ளையார அந்த இடத்துல வைக்கிறார். பிள்ளையாருக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார், அஸ்பிருஷ்ட கணபதி. அஸ்பிருஷ்டம்னா அன்டச்சபிள்னு அர்த்தம். அன்டச்சபிள் கணபதி பாவர். அன்றைக்கு அன்டச்சபிள் அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஹைலி எருடைட் பர்சன். எதுவா இருந்தாலும் அவர் எது ஆதார புஸ்தகமோ அதை போய் படிக்கிறார். மொத்த மனுஸ்மிருதியும் படிக்கிறார், வேதங்களை படிக்கிறார், உபனிஷத்தை வாசிக்கிறார், அதை இன்டர்பிரட் பண்றார். ஹிந்துத்துவம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் காயின் பண்ணல. 1868 வேற ஒருத்தர் அதை காயின் பண்ணிடுறார். இவர் அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். ஹிந்துத்துவம்னா என்ன? எல்லாரும் சொல்ற ஹிந்துத்துவா, இவன் ஹிந்துத்துவா. அதாவது ஹிந்து மதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்துத்துவர்கள். ஹிந்து மதத்துல ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப தீவிரமா இருந்தாக்கதான் இந்துத்துவ. அப்படி இல்லைங்கிறார். அவர் சொல்றது இதுதான், இதுதான் பாராமீட்டர். இந்த பூமி என்னுடைய பித்ரு பூமி, இந்த பூமி என்னுடைய புண்ணிய பூமி என்று எண்ணுகிற இந்து மதத்தை சார்ந்தவர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இவர்கள் எல்லாரும் இந்துத்துவர்கள் தான். ஹிந்துத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, ஹிந்து அதாவது பெண்களை பற்றி சொல்லும் போது நாரித்துவம்னு சொல்லும், பெண் தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஹிந்து தன்மை இது. அதுல ஒரு சில கேள்விகள்லாம் வருது. எப்படின்னா, இவருக்காக ஒரு அட்வொகேட் ஒருத்தர் வந்து வாதாடுறார் இங்கிலாந்துல. அவர் ஒரு பார்சி. ஆனா அந்த கண்ட்ரியில எழுதின அந்த ஒரு எஃப்ஐஆர்ல, அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ல அவரை போட்டு அவர் ஹிந்துன்னு தான் போடுறோம். இப்ப இவர் என்ன சொல்றார்? அவர் பார்சிங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இது என்னுடைய கர்ம, இது என்னுடைய பித்ரு பூமி, என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்து மடிந்து அவருடைய சாம்பல் இந்த மண்ணுல இருக்கு என்று எவனொருவன் நினைக்கிறானோ, எது இத்தனை வகைக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாரும் இந்த இடம் என்னுடைய புண்ணிய பூமி என்று எண்ணுகிறானோ அவன் எல்லாம் ஹிந்து. இந்த எண்ணம் உடையவன் இந்துத்துவன். அவ்வளவுதான் மேட்டர். ஹிந்துத்துவனாக இருக்கவன் கவ் வர்ஷிப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறதையும் சொல்றாரு. அவர் கட்சி வரைக்கும் அவர் தன்னை வந்து ஒரு நான் ரிச்சுவலிஸ்டிக் ஹிந்து. இப்ப நம்மளுடைய எல்கே அத்வானிஜி இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி அப்படிதான் தன்னை அவர் வந்து எடுத்துன்னு வர்றார். பல விஷயங்களை சொல்றார். இன்னைக்கு அந்த கவ் வர்ஷிப்பை பத்தி நாம வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அவருடைய பார்வை வேறையா இருந்தது. கவ் இஸ் அ வெரி யூட்டிலிட்டேரியன் அனிமல் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்கன்ற. he was a very rational person. அதையும் நாம் அவசியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் சொன்னார். இந்தியர்கள் அனைவரும் ஆர்மியில சேரணும்னு, எல்லாரும் கட்டாயம் ஆர்மிக்கு போங்கன்னு. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி. The nation has to be militarized ன்னு சொல்றாரு. ஏனென்றால் இவர் எந்த இடத்துல பயங்கரமா பயந்து போயிட்டார், அதாவது இது இந்த நாட்டுக்கு எதிராக போயிடும் அவர் எந்த இடத்துல வந்து
அறிந்து கொள்கிறார் என்று சொன்னால், மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்றார், ஆப்கானிஸ்தானுடைய எமிரை இந்தியா மீது படையெடுத்து வர சொல்லுங்கள், இந்துக்களும் முஸ்லிம்களும் எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். அப்ப இந்த இங்கிலாந்துக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் வெளியே போய் விடுவார்கள்ங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. அதை இவர் எதிர்க்கிறார். இது எப்படி ஒத்துக்க முடியும்? கிலாஃபத் மூவ்மெண்ட்ங்கிறதுடைய இருக்கக்கூடிய பெரிய ஓட்டை இவர் தான் கண்டுபிடிக்கிறது. இது சரிப்பட்டு வராது. இப்போ இந்த கிலாஃபத்துங்கிறதுல அதுல அந்த ஒரு வார்த்தையில ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. ஹிந்தியில கிலாஃப் அப்படின்னா அதற்கு எதிரானதுன்னு அர்த்தம். இந்த கிலாஃபத் இயக்கம்னா ஏதோ ஆங்கிலேயருக்கு எதிரானதுங்கிற மாதிரி அர்த்தத்துல போயிடுறது. அது இல்லைங்கிறத இவர் திரும்ப கொண்டு வர. அது கிலாஃபத் இல்ல, அது கேலிஃபேட். எந்த இடத்துல அது ஒரு கேலிஃபேட்டா இருக்கணுமோ அவனே வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டான். இங்க நான் உங்களுக்கு ஒரு இஸ்லாமிக்கு கேலிஃபேட் வாங்கி கொடுத்துருவோம், முதல்ல சப்போர்ட் பண்றேன், அதனால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மகாத்மா காந்தி உண்மையிலேயே அவர்கள் சப்போர்ட் பண்ணுவார்னு நம்பிதான் இறங்கியிருக்கார். அது வேலைக்கு ஆகாதுன்னு இவர் முதலே சொல்லிட்டார். ஒருவேளை மகாத்மா காந்தி இவர் சொன்னதை கொஞ்சம் காதுல வாங்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு எண்ணம். 1947 நாம எல்லாம் இஸ்ரேல் பத்தி இப்பெல்லாம் நிறைய பேசுறோம். எல்லாரும் பயப்படுறோம், இஸ்ரேலை நாம எப்படி சப்போர்ட் பண்றது, அப்படி ஒரு கண்ட்ரி உண்டாகிடக்கூடாது இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். 1947 1947 சொல்றார் இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு வேணும்ன்ற, அவசியமானதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியா தான் நம்ம இவரை பார்க்க வேண்டியதா இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் விட்டு வெளியில போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் உள்ள இருந்து வர்றார். உள்ள இருந்து வெளில வரும்போது ரொம்ப டிஜெக்டடா டிப்ரெஸ்டா இருக்க. இவர் பாக்குறார் வீர் சாவர்கரை பார்த்து. வீர் சாவர்கர் அவருக்கு அறிவுறுத்துறார், நீ நான் பண்ண மாதிரியே நீ பண்ணு, இந்த நாட்டில் இருக்காத, நீ முதல்ல வெளியே போ. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் லீக் என்று இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல ராஜ்பிகாரி போஸ் ஏற்கனவே ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நீ ஒரு ஆர்மியை பில்டப் பண்ணி ஆக்சிஸ் பவர்ஸ், அதாவது இந்த ஜெர்மனி ஜப்பானோடெல்லாம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை போட்டு நீ உள்ளவா, நான் இங்கிருந்து எழுதுறேன், இந்தியன் ஆர்மிக்குள்ள வேலையில் இருக்கக்கூடிய இந்திய சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் எடுத்துன்னு வெளியில வருவான், உனக்கு சப்போர்ட் பண்ணுவான், நாம வெற்றி அடைஞ்சிட முடியுங்கிற மாதிரி நான் போஸிடம் சொன்னேன்னு இவர் எழுதுறார். அது இல்லைன்னு சொல்லி இப்ப வேற ஒருத்தர் புக் எழுதியிருக்கார். அவர் பேர் அருண் ஷோரி. அவர் இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு அவர் இன்னொரு புத்தகம் எழுதி வச்சிருக்கார். அது ஒரு 500 பக்கத்துக்கு இருக்கு. மகாத்மா காந்தியுடைய ஒரு ஆதரவு இருந்ததாலதான், அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனாலதான் இவருக்கு ஃபைனலா இவர் எந்த பிரிட்டிஷ் ஜெயில விட்டு வெளியில வந்தாருங்கிறது கட்டுக்கதை. இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், கிடையாது. இவருடைய தம்பி ஒருத்தர், அவர் போய் மகாத்மா காந்தி போய் ரெக்வஸ்ட் பண்றார், நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவர் வெளியில விடுவாங்க, அரசியல்ல அவர் வரலாம், கொஞ்சம் வெளியில அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெளில வரலாம்னு அவர் சொல்றார். நீ போய் இன்னொரு மெர்சி பெட்டிஷன் போடுன்னு சொல்றார் காந்தி. இதெல்லாம் ரெக்கார்டு. அதனால அவர் இவர் ரெக்கமெண்ட் பண்ணாருங்கிறது போய். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு மிகப்பெரிய போய், மகாத்மா காந்தியினுடைய அசாசினேஷன்ல இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு முந்தானேத்தி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். அது இல்லைன்னு எத்தனை கோர்ட் இத பத்தி பேசியாச்சு. அதனால அதை பத்தி மட்டும் கொஞ்சம் இன்டெப்தா போகும். வீர் சாவர்கர் தன்னுடைய கம்ப்ளீட் டேர்மை விட்டுட்டு, டேர்ம் கம்ப்ளீட் ஆன உடனே அதை விட்டு வெளில வரார். ஹி கம்ஸ் டு பாம்பே. அங்க ஸ்டே பண்றார். ஹிந்து மகாசபாங்கிற இயக்கத்துக்கு ஹெட் ஆகிறார். இதெல்லாம் பண்றார். அப்போ அவர் பழைய ரத்னாகிரியில இருந்த போது
அவர்கிட்ட 2 பேர் அசிஸ்டண்டா வந்து சேர்றான். ஒத்தம் பேர் நாத்துராம் கோட்ஸே, இன்னொருத்தர் ஆப்தே, இன்னொரு ஆப்தே, நாராயண் ஆப்தேன்னு நினைக்கிறேன், ஆப்தே. அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கான். ஏன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் இவ்வளவு எலைட்டிஸ்டா இருக்கு, அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கான். பிறகு அவங்க 2 பேரும் ஒரு இதழ் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அந்த இதழ ஆரம்பிக்கிறதுக்கு வீர் சாவர்கர் பண உதவி பண்றார். இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம். பிறகு இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வீர் சாவர்கர் ஒரு 180 டிகிரி அவுட் ஆஃப் டர்ன் வர. இது நம்ம நாடு, இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நம்ம மக்கள், இவர்களுக்கு எதிராக நம்ம ஆர்ம் ரெசிஸ்டன்ஸ் பண்ணக்கூடாது என்று அவர் ஒரு தீர்மானம் போடுறார். இதை பத்தி ஒரு மீட்டிங்லயும் பேசுறார். அங்கதான் ஆரம்பிக்கிறது வேணே. எப்ப இவர் ஆர்ம்ஸ விட்டுட்டாரோ அப்ப இந்த 2 பேரும் அவர்கிட்ட இருந்து விலகிறான். அவன் தான் ஒத்துக்கல, நாம கண்டினியூ பண்ணணும். என்னத்தை கண்டினியூ பண்ண போற? இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாச்சு, எல்லா கஷ்டமும் பட்டாச்சு, இனிமே இதுக்கு என்ன செய்ய முடியும் நாம வந்து பார்க்கலாமே ஒழி யாரை எதிர்க்க போறோம் என்பதாக இது வந்து நடக்கிறது. இப்படி இருக்கிற போது ஹிந்து மகாசபா என்று அவர் முன்னாடி இருந்த இடத்துல அவர் இந்த 2 பேரும் இந்து மகாசபாவுக்குள்ள கூட பல ஃபேக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அந்த பல ஃபேக்ஷன்ஸ்ல சாவர்கரைட் ஃபேக்ஷன் ஒன்னு இருந்திருக்கு, அதாவது கொஞ்சம் அதி தீவிரமானவர்கள் அந்த மாதிரி. அதுல இவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் இந்து மகாசபா விட்டு வெளியில போறாங்க, RSSல போய் ஜாயின் பண்றாங்க. அப்புறம் அங்கிருந்து அவங்க வந்து வெளியில போயிடுறாங்க. இவ்வளவுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. மகாத்மா காந்தி நம்மை விட்டு அகன்று விடுகிறார். எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க, வீர் சாவர்கரையும் அரெஸ்ட் பண்றாங்க. வீர் சாவர்கரால தாங்க முடியல. அவரை நாதுராம் கோட்ஸே, ஆப்தே எல்லாரையும் ஒரே ஜெயில தான் வைக்கிறாங்க. வீர் சாவர்கர் அவங்க 2 பேரையும் பார்க்க கூட மாட்டேங்கிறார். இதை பத்தி அவங்களே எழுதுறான், இவர்தான் என்னுடைய குரு என்று நான் எண்ணுகிறேனே, என்ன இவர் என் பக்கம் கூட பார்க்க மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி ஆதங்கத்தில் எழுதுறான். ஆனா கடைசியில கோட்சேவே அவருடைய வாக்குமூலத்திலே அவன் சொல்றான், இது அவர் சொல்லிதான் நான் பண்ணெல்லாம் சொல்லி என்னுடைய தியாகத்தை இழிவுபடுத்தாதீர்கள் சொல்லிட்டு போடுறான். சோ அவங்க 2 பேருக்கும் தூக்கு கடிச்சு விடுறது, இவரை வெளில விட்டுறாங்க. இது 1949 ஓவர், அதோட எண்டு. எல்லாம் ஆகிட்டான்னா இல்ல. அதற்கு பிறகு அவர் 1966 இறந்தும் போடுறார். இந்த 2 பேரை தவிர வேற 2-3 பேர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு வந்து ஜெயில் கொடுக்குறாங்க. அந்த ஜெயில் பீரியட் முடிஞ்சு வெளியில வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹீரோ வெல்கம் கிடைக்கிறது. அப்போ விநாயக் தாமோதர் சாவர்கர் உயிரோட இல்லை. அந்த ஹீரோஸ் வெல்கம்ல some people go overboard. அதுல ஒருத்தர் சொல்ற, இவன் இந்த மாதிரி பண்ண போறேன்னு என்கிட்ட சொன்னான், நான் அவ்வளோ தூரம் போக வேண்டான்னு சொன்னேன். ஒரு கையில ஒரு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சதுன்னா இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்றேன் அர்த்தம் இல்ல, பொதுவா சொல்றேன். அவர் கொஞ்சம் he just goes overboard, அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. The parliament is burning, இப்பயும் அப்படிதான் அப்பயும் அப்படிதான். இன்னும் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி போடுறான், கபூர் கமிஷன் போட்டு. அந்த கபூர் கமிஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பழையபடி அவ என்னென்ன
ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததோ மொத்தத்தையும் அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க. இந்த வீர் சாவர்கருடைய அவருடைய டெஸ்டிமோனி மொத்தத்தையும் எடுத்து திரும்ப பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இட் இஸ் நாட் எ ஜட்ஜ்மெண்ட், எ கமெண்ட். ஒரு மாதிரியான ஒரு ரிப்போர்ட் அது. இட் இஸ் நாட், இட் இஸ் ஒன்லி எ கமிஷன் ஆஃப் என்கொயரி. ஓகே, அதனால they just give a report. அந்த ரிப்போர்ட்ல மாரல் காம்பஸ் இருக்கு, இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சம்பந்தம் இருக்கிற மாதிரி வந்துடுறது. அதோட அதை விட்டுறாங்க. இது 66. 2016 இன்னொரு கேஸ் வருது. 2016 இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அட்வொகேட் அகெயின் ஃபைல் பண்றார். சாவர்கருக்கு சம்பந்தம் இருந்ததா இல்லையா, தயவு செஞ்சு சுப்ரீம் கோர்ட் இதுல கேஸை எடுக்கணும். சாவர்கர் இறந்து போனது 66, மகாத்மா காந்தி செத்து போனது 1948. எல்லாரும் போயாச்சு. சுப்ரீம் கோர்ட் எடுத்தாங்க. எடுத்து ஒரு அமைக்கஸ் கியூரேவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவருக்கு 1.5 வருஷம் டைம். அவர் மொத்த காந்தி அசாசினேஷன் கேஸ் உடைய ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறார். 11,000 பக்கம், 11,000 pages படிச்சு ஒரு ஃபைனலா he gives a recommendation to the then chief justice of the Supreme Court. சொல்றார், there is no evidence at all. 2018. நான் எதுக்கு இவ்வளவு தூரம் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்னா, இங்க இருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் நீங்க பண்ணும்போது இதெல்லாம் யூ ப்ளீஸ் யூஸ் இட். 2000 இதை சொல்லி இருக்கிறது சுப்ரீம் கோர்ட். அப்ப இருந்த 2018 இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் பாப்டே திஸ் மேட்டர் ஷுட் பி லேட் டு ரெஸ்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றார், 1949 வந்தது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுல எவிடன்ஸ் இல்ல. 66 பண்ணது ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி. This commission cannot overrule a court judgment. It has no power to do it. And additionally, இத்தனையும் நான் ரிவ்யூவும் பண்ணிட்டேன், இதுக்கு மேல இதுல வேல்யூ இல்ல, அவருக்கு சம்பந்தம் இல்லை. So therefore this matter should be laid to rest. இது 2018. ஒரு அறிவாளி ஒரு வாரம் முன்னாடி இன்னும் இதை பத்தி எழுதுறான். அவர் தான் நம்மளுடைய எல்ஓபியா வேற இருக்கார். அது நம்ம தலை எழுத்து. இன்னும் அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு எழுதலாம். ஒண்ணு அவங்களுக்கு வந்து இது எழுத படிக்கவே தெரியலன்னு வேணா நம்ம வச்சுக்கோம். இவர் எப்படி இறந்து போனார், அவருக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு பார்ட். அதை வந்து படிக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டேன். நான் இது இப்படிதானாங்கிறத வேற ஒரு 5-6 இடத்துலயும் நான் போய் பார்த்துட்டு அதை பத்தி நிறைய படிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி அவர் இறந்து போயிருக்காருன்னா, ஆதிசங்கராச்சாரியார், மண்டல மிஸ்ரர், ஞானேஸ்வர் இவர்களை பத்தி எல்லாம் எழுதுறாரு. தான் இறந்து போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாத போயிடுது. அவர் என்ன சொல்றார், நான் இனிமே எதுக்கு இருக்கணும், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆதிசங்கரர் என்ன பண்ணார், அவர் வந்த வேலை முடிஞ்சது. தன்னுடைய அத்வைத சித்தாந்தத்தை எல்லா இடத்துலையும் இது பண்ணிட்டு தான் ஒரு குகைக்குள்ள போய் உள்ள அதை கதவு மூடிட்டார். மண்டல மிஸ்ரரும் அதே தான் பண்ணார். தெரியல இறங்கினார். இந்த மாதிரி ஒரு 5-6 பேரை பத்தி அவர் சொல்றார். ஏன் இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கான தேவை இல்லை. நம்மளுடைய வீர சிவாஜியினுடைய குருவான சமர்த்த ராமதாஸ் இருந்தாரு, அவரே அதைத்தான் பண்றார். 80 வயசுல இதுக்கு மேல நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, என்னுடைய மாணவன் வீர சிவாஜி இந்து ராஷ்டிரத்தை ஏற்படுத்திட்டான், ஆகையினால இதுக்கப்புறம் நான் தேவை. இப்ப அவனும் இல்லை, நான் வந்த வேலை ஆச்சு, இதுக்கு மேல ஆக வேண்டியது அவர் இந்த ஜெனரேஷன் பார்த்துக்க வேண்டியது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு போறோம்னு அவரும் உயிர் விடுறார். அந்த வழியில வந்தவனான நான் அந்த மாதிரி உயிர் விடணும்னு நினைக்கிறேங்கிறார். அது வந்து ஆத்ம சமர்ப்பணம். அவர் ஒரு புஸ்தகமே எழுதுறார், புஸ்தகமோ ஒரு ஆர்டிகளோ, அதுல இவ்வளவு படிச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் படிச்சது இது ஒரு
மிக சாதாரண ஒரு ஆத்மாலாம் இல்ல அது. அது வேற என்னவோ. நம்மளுடைய அறியாமையினால அவரை நாம இத்தினூண்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், ஹீஸ் அ கவர்டுங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாமெல்லாம் அவரை பற்றி தவறாக சொல்லுவவர்கள் முட்டாள்கள், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு. கடைசியில இறந்து போறார். இறந்து போகிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி அவர் எதையுமே நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறார். உணவு தண்ணி எதுவும் கிடையாதுன்றார். எல்லாருமே சேர்ந்து அட்லீஸ்ட் வாட்டர் குடிங்க. நம்ம மக்கள்லாம் புத்திசாலிகள். அவருக்கு எப்படி தெரிய போறதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில மருந்து, அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க. அதை இவர் கண்டுபிடிச்சிடுறார். நீ இனிமே அதுவும் வேணான்ற. He didn't take water also. அதுக்கடுத்த ஒரு நாள் 1.5 நாள்ல காலம் ஆயிடுறார். ஆனா அவர் காலமாறதுக்கு முன்னாடி எழுதி வைக்கிறார், எனக்கு எந்த அந்திம சம்ஸ்காரமும் பண்ணக்கூடாது. I don't believe in all those. தேவையில்லை. And I should be cremated in an electric crematorium. 1966. இது அவர் சொல்றார். எனக்கு ஒரு அலங்காரத்தை பண்ணி அதை பண்ணி இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கொண்டு போய் போட்டு போயினே இருங்க, அவ்வளவுதான். டூ அதர் திங்ஸ் அப்படின்ற. அதற்கு அந்த சமயத்துலதான் ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இதோட நான் என் பண்ணிடுறேன். அவருடைய காலமான பிறகு அன்னைக்கு அவரை ஹீரோ என்று எண்ணக்கூடியவர்கள் 2 லட்சம் பேர் வராங்க. வந்து அவர் இதையும் சொல்ற, யாரும் வரக்கூடாதுங்கிறாரு. ஆனா எல்லாரும் வராங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், இவர் பெரிய மகான், இந்த நாட்டுக்காக இவ்வளோத்த கொடுத்திருக்கிறார், இவருக்கு ஒரு பீரங்கி வண்டி வேணும் இவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போவதற்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் நான் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இது எந்த ஹிஸ்டரி புக்லயாவது வருதா? இது நம்ம பண்ணிருக்கிற எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம். அப்புறம் என்ன பண்ணாங்க இவங்கன்னு கேட்டீங்கன்னா, சினிமாக்காரங்க ஒருத்தங்கிட்ட பிடிச்சு அவங்கிட்ட ஆர்மி வண்டி மாதிரி ஏதோ ஒரு வண்டி அலங்காரம் பண்ணி அதுல இவருடைய உடலை அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணாங்க. தன்னுடைய வாழ்க்கையே இந்த நாட்டுக்காக முழுக்க கொடுத்த உண்மையான தேசப்பிதா அவருக்கு இந்த நாடு காட்டின மரியாதை அதுதான். இதை நம்ம ஹிஸ்டரியில நம்ம திரும்ப நம்ம எடுத்து பேசணும். இந்திரா காந்தி 1966 அவரை பற்றி உசத்தியா சொன்னாங்க. அவர் பேர்ல ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. தன்னுடைய கை காசு ஒரு 40,000 ரூபாய் கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வேற. ஏன்னா அந்த சமயத்துல அந்த ஊர்ல ஒரு எலெக்ஷன் வந்தது. அது வேற விஷயம். இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, 1960களில் 66 அவர் காலமான சமயத்துல ஹிருதயநாத் மங்கேஷ்கருடைய அண்ணா அவர் ஆல் இண்டியா ரேடியோல வந்து வேலையில இருக்கார். அவர் ஒரு பாட்டை கம்போஸ் பண்றார். அது வீர் சாவர்கர் இங்கிலாந்துல இருக்கிறச்சு சமுத்திரத்தை பார்த்து எழுதின ஒரு பாட்டு. இந்த சமுத்திரத்தை பார்த்து அவர் சோமப்பான்னு எழுதுற, என்ன நீ ஏமாத்திட்டியே, அந்த நாட்டுல இருந்து என்னை இந்த ஊருக்கு நீ எடுத்துன்னு வந்துட்டியே, ஏதோ நீ என்ன நீ இந்த ஊருக்கு எடுத்துன்னு வந்துட்டதாக என்னுடைய பாரத தேவிக்கு பெருசா பண்ணிட முடியும்னு என்ன நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு அவர் ஒரு உருக்கமான ஒரு கவிதை எழுதுற. அந்த கவிதை எழுதும் போது அவர் பக்கத்துல இருந்தவர் அதை பத்தி சொல்றார். அவர் கவிதையை எழுதல, கவிதையை வாயாலேயே சொல்றாருன்னு சொல்றார். அந்த கவிதைக்கு இந்த ஹிருதயநாத் மங்கேஷ்கர் இசையமைக்கிறார். அவரை ஆல் இண்டியா ரேடியோல தூக்கிட்டாங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் இந்த பாட்டுக்கு இசையமைச்சு? He is a good poet and this is a good poem. ஏன்னா அவர் அவ்வளவுதான். அப்படியா? அடுத்த ஒரு வாரத்துல அவர் வந்து வேலையை எடுத்துக்கிட்டாங்க.
உண்மையான தேசப்பிதாவுக்கு நாம் நம்முடைய அன்றைய அரசாங்கங்கள் செய்தது எதிரும். அதை மட்டுமா பண்ணாங்க? 2004 நம்முடைய பாராளுமன்றத்துல வீர சாவர்கருடைய ஒரு போட்டோவை வச்சார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அதற்கு அடுத்த வந்த அரசாங்கத்துல மணிசங்கர் ஐயர் என்ற நம்ம ஊருக்காரர், நம் தாய்மொழி அவருக்கும் தாய்மொழி, நமக்கு என்னென்ன இழிவெல்லாம் வேணுமோ லங்கியதான் வருது. அவர் அந்த போட்டோ எடுத்து வெளியில போட்டார். இப்ப இது அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அதை வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க வச்சுங்க. பட் அவரை ஒரு இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க மிக சித்தமான ஒரு ஆளை எந்த அழகுல நாம் வந்து வச்சிருக்கோம். இதை தான் நம்முடைய வரலாறு நம்ம கிட்ட சொல்லணும். இதை நாம் திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்கலாம். இதுல எனக்கும் சொப்புஜிக்கும் ஒரே ஒரு ஒத்துமை உண்டு. அவர் அன்னைக்கு RSSல இருந்த போது கோபால்ஜி சொன்னார். 1982 நான் இப்ப 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். எங்க ஊர்ல NLCல எங்க அப்பா வேலையில இருந்தார். நாங்கெல்லாம் சின்ன பசங்க உட்காந்துருந்தோம். சத்சங்கம்னு ஒரு இடம். அங்க யாரோ ஒரு உம்மாச்சி மாமா வந்திருக்கா, நீங்கெல்லாம் போய் அவரை போய் பாருங்கன்னு சொன்னான். சரி, நாங்களாம் சின்ன பசங்க போயிட்டு நமக்கு ஏதாவது வரும் இல்லை அங்க போய் உட்காந்தோம். இங்க போனா இவர் வந்து வேற மாதிரி இருந்தார். தலையில எல்லாம் வச்சுட்டு இல்ல வித்தியாசமான உம்மாச்சி மாமாவா இருக்காரு. அப்படி நாங்க போய் உட்காந்துருந்தோம். அவர் என்ன பண்ணார், ஒருத்தரையா கூப்பிட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார். நாங்க ஒருத்தர் பார்த்து சொல்லியிருந்தோம். என்கிட்ட வந்தார். உன் பேர் என்ன, எந்த ஊரு, எல்லாம் கேட்டு. எந்த ஊர் பக்கத்துல இருக்கு? தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. அங்க என்ன விசேஷம்? அங்க பெரிய பெரிய கோவில் இருக்கு. யாரு கட்டினா? ராஜராஜ சோழன். பரவாயில்ல, உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்க. அந்த ராஜராஜனுடைய ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, எனக்கு அது என்னன்னு ஐடியா இல்லை அப்படின்னு. ஷாஜஹானுடைய ஆம்படையா பேர் என்னன்னு கேட்டார். தாஜ் மஹல்னு சொன்னேன். எனக்கு அப்ப என்ன பண்ண பத்தியா, ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் தெரியல, இன்னொன்னுக்கு பதில் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு ஞாபகம் இருக்குன்னா பாருங்க. நான் இந்த நடந்த கதை 82 83. அவர் கேட்டார், ஷாஜஹான் உனக்கு ஏதாவது உறவான்னு கேட்டார். ஏன் கேட்கறது? அதான் அந்த வயசுல அது ஏன் கேட்கறாரு தெரியல. சொன்னேன், இல்லப்பா, யாரோ பேர் தெரியாதவனுடைய ஆம்படையா பேர் உனக்கு தெரியுது, உங்க ஊர் பக்கத்துல இருக்கிறவன் பேரை உனக்கு தெரியலையா? ஏன்னு. ஆமா இல்ல, நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு தெரியல. ஆமா, இது என்னோட ஹிஸ்டரி புக்ல வரலையே. அது ஏன்னு கேட்டியா? அது ஏன்னு நீ கேட்டியா? இல்ல, புஸ்தகத்துல ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கு, அத போய் விசாரம் பண்ணு, 4 பேர்கிட்ட பேசு. புஸ்தகத்துல வர்றதெல்லாம் உண்மை இல்லடா, உங்களுடைய பாட புஸ்தகத்துல வர்றதெல்லாம் உண்மை இல்லடா. அன்னைக்கு அவர் போட்ட அக்ஷரம், இன்னைக்கு அவர் உங்க எல்லாருக்கும் முன்னாடி இன்னொரு பெரிய மகானை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு அருமையான ஒரு கிடைச்சது. இன்னொரு விசேஷம், 1975-76 பீரியட்ல, எமர்ஜென்சி பீரியட்ல ஸ்ரீ ராமகோபாலன்ஜி NLCல தான் இருந்தார். இங்க இல்ல, அங்க கொஞ்ச நாள் இருந்தார். அந்த ஒரு அண்டர்கிரவுண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுல எங்க அப்பாவுக்கும் அதுல ஒரு பங்கு உண்டு. அது ரொம்ப வருஷம் வரைக்கும் அவர் வழியில சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஐ ஆக்சுவலி கேம் டு நோ. அதனால இதை நான் இவ்வளவு தூரம் ஒரு ஒருத்தர் இறந்து போனவரை பத்தி இவ்வளவு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த இத்தனை புஸ்தகங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி அருண் ஷோரிங்கிற ஒரு அடியாள், மன்னிக்கணும், இன்னொரு புஸ்தகம் இருக்கு, வீர் சாவர்கர் த நியூ ஐக்கன் அப்படின்னு. இத்தனை நேரம் நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் இல்லைன்னு அவர் ஒரு புஸ்தகம் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க அதை பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேல ஒரே ஒரு விஷயம், ராஜஸ்தான் அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்டரி புக்ல வீர சாவர்கருங்கிற
அந்த பதத்துல இருந்த வீருங்கிறவரை எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த அந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில he is not a வீரரா. இவர் வீரர் இல்லைன்னா அப்புறம் வேற யார் வீரர் எனக்கு தெரியல. நன்றி.